கடந்த ஆட்சியைப் போலவே தற்போதைய ஆட்சியிலும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முதலமைச்சர் தவறிவிட்டார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பெருமாள்புரம் பகுதியில் திமுகவில் இருந்து பாஜகவில் இணைந்தவர்களை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சால்வை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், நெல்லை மாவட்டத்தில் கடந்த வாரத்தில் மட்டும் 40 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றதாகவும் முதலமைச்சர் விஜய் இதுகுறித்து வாயை திறக்காமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தாவேக அரசு குதிரை பேரம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதாக தெரிவித்த அவர், உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பது வேறு, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது வேறு என்றும், விஜய் அண்ணாமலை ஆகியோரின் புதிய கட்சியால் பாஜகவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த ஆட்சியைப் போலவே தற்போதைய ஆட்சியிலும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முதலமைச்சர் தவறிவிட்டார் என கடுமையாக சாடினார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நிறைய பேர் பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அதில் உள்ள ஒன்றிய தலைவர் மதிப்புக்குரிய கவி கண்ணன் இங்கே தான் இருக்கிறார். அது மாதிரி கண்ணன் ஒன்றிய தலைவர் இங்கே தான் இருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து யாரும் இதுவரையிலும் வெளியே செல்லவில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தாவேகா வெளியிட்ட வெள்ளை அறிக்கை என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய வெற்று அறிக்கை என முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சிங்கப்பெண் படை என்பது பெயரளவிற்கு மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர், கோவில்பட்டி அம்மா உணவகத்தில் இருந்து உணவுப் பொருட்கள் ஹோட்டலுக்கு விற்பனை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து தாவேக அரசின் 1 மாத கால ஆட்சியில் மரபுகள், சட்டங்கள் மதிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தாவேகா வெளியிட்ட வெள்ளை அறிக்கை என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய வெற்று அறிக்கை என குறிப்பிட்டார். மேலும் வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு அதே நிலையில் தொடர்ந்திட இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், மக்கள் கோரிக்கைகளுக்காக போராடி அதை நிறைவேற்ற வேண்டியது எதிர்க்கட்சியின் கடமை என்று தெரிவித்தார். அவங்க ரீல்ஸ் பண்ணவங்க, ஷூட்டிங் எடுக்கிறவங்க, நிஜத்தை அறியாதவர்கள், எல்லாம் நடித்தே பழக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கொண்டு போறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த ஒரு தமிழ்நாடு அதே நிலையாவது தொடர்ந்திட இந்த அரசு, இந்த அமைச்சர்கள், இந்த முதலமைச்சர்கள் நம்முடைய நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்டுட வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மதுபோதையில் தந்தையை கம்பியால் அடித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் கீழப்பொட்டல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இருளப்பன் என்பவரும் அவரது மகன் ஆனந்த் ஆகிய இருவரும் தனியாக வசித்து வருகின்றனர். இருளப்பன் விவசாய வேலை பார்த்து வரும் நிலையில் ஆனந்த் திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு மேல் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று மதுபோதையில் இருளப்பனிடம் தகராறில் ஈடுபட்ட ஆனந்த் அருகில் இருந்த இரும்பு கம்பியால் இருளப்பனை தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த இருளப்பன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வண்டியம்பட்டி காவல் நிலைய போலீசார் இருளப்பன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆனந்தை கைது செய்து வண்டியம்பட்டி போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். புவனகிரி அருகே 2 இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் தெற்கு திட்டை கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் கீரப்பாளையத்தில் இருந்து தெற்கு திட்டை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது குறிஞ்சிப்பாடி சாலையில் சென்று கொண்டிருந்த சந்திரசேகரின் இருசக்கர வாகனம் மீது எதிரே அதிவேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சந்திரசேகர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த புவனகிரி போலீசார் சந்திரசேகர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்தை ஏற்படுத்திய நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுகவின் முரசொலி நாளிதழில் ராகுல் காந்தியை கடுமையாக தாக்கி எழுதுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கரூரில் எம்பி ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளார். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சலவை இயந்திரத்தை வழங்கிய எம்பி ஜோதிமணி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வருவாய் பற்றாக்குறையை சமாளிப்பது புதிய அரசுக்கு சவாலாக இருக்கும் என்று தெரிவித்த அவர், தமிழ்நாடு அரசு தெளிவான திட்டமிடலுடன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து திமுகவின் முரசொலி நாளிதழில் தொடர்ந்து ராகுல் காந்தியை கடுமையாக தாக்கி அவதூறு பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ஆவேசமாக தெரிவித்த அவர்,
கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு விலகுவது காலத்தின் கட்டாயம் என்றும் இந்தியா என்ற ஒரு நாட்டை காப்பாற்றும் பொறுப்பு அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். வரி வருவாய் இனங்களை மேம்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி செய்யணும். அது அவங்க முன்னாடி இருக்கிற பெரிய சவால் நினைக்கிறேன். ஏன்னா கடலை முட்டாயிலிருந்து வரி போட்டு ஒன்றிய அரசாங்கம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் பணம் தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி வர்றதில்லை. இந்த அதில் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்றது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வரி வருவாய் கடுமையாக குறையுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது காரணம் ஒன்றிய அரசாங்கம் முழுக்க அப்படியே வாரி சுருட்டிக்கு போயிடுறது தான் காரணம். திருப்பியும் நமக்கு ஷேர் தர மாட்டேங்கிறாங்க. நம்ம இது பலமுறை பேசினதா, ₹1 நம்ம கட்டினோம்னா 23 பைசா தான் நம்ம கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு. இருந்தாலும் நிறைய வாக்குறுதிகளை தவிர அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.